எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் வந்துட்டோம். சாட்டர்டே டபுள் ஹெடர். அகமதாபாத்லேருந்து ஆரம்பிப்போம். குஜராத் டைட்டன்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் 3:30 மணி மேட்ச்சு. மட்டு முதலாளியெல்லாம் என் கூட இருக்காங்க. மட்டு என்ன நினைக்கிற இந்த மேட்சை பற்றி? என்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும்? சேஞ்சஸ் பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2 பேரும் ஓரளவுக்கு ஜெயிச்சு தான் வந்திருக்கிறாங்க. ஐ திங்க் தே வில் கோ த சேம் டீம். பிச் ஃபஸ்ட்டு டே மேட்ச் அகமதாபாத்தில். பட் யூஸ்வலாக டே மேட்ச்சில் கொஞ்சம் கம்மியாகும்னு பார்த்தா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தா அதே தான் ஸ்கோர். எப்படி நல்லா தான் இருக்குது பேட்டிங்க்கு. பிச்சு வந்து பெட்டராக தான் இருக்குது. சேசிங் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சேம் இதில் தான் போவாங்க. மோஸ்ட்லி டீம் சேஞ்சஸ் எதுவும் இருக்காதுன்னு தான் நினைக்கிறோம். மத்தியானம் மேட்ச்சையும் சேஸ் பண்ணுவாங்களா? அதான் போன தடவை இப்போ அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். மதியான மேட்ச்ல வந்து ஸ்லோவாகும்னு. பட் போன வருஷம்லாம் பார்த்தா பிச் வந்து ஈஸ் அவுட் தான் இருக்கு. 2 டே மேட்ச் சொல்லிட்டு 2 டே மேட்சும் பிச்சு ஈஸ் அவுட் ஆகி சேஸ் பண்ணி தான் ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க, கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ டாஸ் வின் பண்ணி சேஸ் பண்ணுங்கிறாரு மட்டும். அதுக்கப்புறம் டீம் சேஞ்சஸ் சுத்தமாக இருக்காதா? அசூல் சனக்கா ஜாயின் பண்ணியிருக்காரு டீம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு. கிளென் பிலிப்ஸ்க்கு பதிலாவா ரபடாக்கு பதிலாவாடா? கிளென் பிலிப்ஸ் பதிலா. இனிமேதான் அது அவருக்கு பதிலாக அனௌன்ஸ் பண்ணுவாங்களா? அது என்ன பண்றான்னு தெரியல. இன்னும் எதுவும் ஏதோ பர்சனல் இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் சொல்லவும் இல்லை. ஸோ அதான். பட் தான் ஜெயிச்சுட்டே இருக்காங்க. அது இருக்கும், அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. கடைசியில் வந்து ஜாயின் பண்ணா கூட அவங்களுக்கு அட்வான்டேஜ் தானே. பட் அவங்களும் 3 ஃபாரின் பிளேயர் வச்சு தான் விளாட்றாங்க. அவர் வந்தாதான் விளாடுவோம் நாளாதுன்னு. எப்படி ஃபிட் இன் பண்ண முடியுமா இந்த டீம்ல? போனதுலயும் வந்தாரு, விளையாடல. ஒரு மேட்ச் கடைசியாக தோத்தப்பட்டு தான் விளாட்னாரு. பண்ண மாட்டாங்க எதுவும் இவங்க. அப்படியே ஐ திங்க் தே வில் ஜஸ்ட் கோ த சேம். இது அந்த அகமதாபாத்தில் மேபி நைட் மேட்சாக இருந்துச்சுன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு பதில் இன்னொரு பேசர் இது விளையாடி இருப்பாங்க, கெஜ்ரிவாலியா இல்லை இஷாந்த் யாராச்சும். இப்போ வந்து ஐ திங்க் தே வில் கோ த சேம் டீம். வெற்றி என்ன நினைக்கிறேன் இந்த டீம் அவங்களுக்கான ஜெயிச்சுட்டு இருக்காங்களா, அப்படியே மாற்ற மாட்டாங்க. டேபிள் டாப்பர்ஸோட மேட்ச், ஸோ ஹோம் கிரவுண்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு ஒரு ஃபார்முலா. ஆனால் மட்டும் சொன்ன மாதிரி டே மேட்ச்ன்றதுனால அதாவது பிளான் மாற்றுவாங்களான்னு தெரியல. பட் அதுக்கேற்றாப்புல பிச்சு ரெடி பண்ணியிருப்பாங்க. டியூ ஒரு ஃபேக்டர் இருக்காது, பட் பிச்சு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பார்ப்போம். டிசியில் வந்து அக்ஷர் படேல் வந்து ஃபேஃப் ஃபிட்டாக இருப்பாரு நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னார். ஃபிசியோ வந்து 3 மேட்ச் மிஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாராம். 2 மேட்ச் மிஸ் பண்ணியாச்சு. 3ஆவது மேட்ச்லேயே வந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி அக்ஷர் படேல் சொன்னார். ஐ திங்க் இவங்க ஜேஎஃப்எம் விளாட்றத பார்த்தா சீக்கிரம் வந்தாதான் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபேஃப் வந்தாருன்னா டேரெக்டாக ஜேஎஃப்எம் தான் ரீப்ளேஸ் பண்ணுவாரா? ஏன்னா கருண் நாயர் வந்தார் ஃபேஃபுக்கு பதிலாக. ஆமாம், கருண் நாயர் நல்லா வேறு விளாட்னாரு. ஸோ ஐ திங்க் சேஞ்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இன்னொரு மேட்ச் பார்ப்பாங்க. இந்த மேட்ச் ஃபேஃப் இல்லைனாலும் கருண் நாயர் விளாட்னா அப்படியே தான் தே வில் கண்டினியூ. இந்த மேட்ச் வந்து ஃபேஃப் அடிச்சிட்டா, இப்போ ஃபேஃப் வரல இந்த மேட்ச், ஜேஎஃப்எம் அடிச்சிட்டாரு அப்படின்னா அடுத்த மேட்ச் எப்படி ஃபேஃப் உள்ள வருவார்? கருண் நாயர் தான். நீங்க பல ஊக்கத்தோட சொல்ற மாதிரி இருக்கு. இல்ல வேற யாரை எடுக்கணும்? அபிஷேக் போர்ல எடுக்கணும்ன்றீங்களா? அபிஷேக் போர்ல தான் ஒரே லெஃப்ட் ஹேண்டர். அபிஷேக் போர்ல ஒரே லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அதனால கருண் நாயர் தான் எடுத்தாகணும். இப்பவே வந்து அவங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் போன தடவை முகேஷ் குமார் சரியா போடல. இன்னொரு ஃபாரின் பவுலர் விளாடணும்னா சமீரா விளாடலாம். அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. மோஹித் இல்லாட்டி முகேஷுக்கு பதிலாக சமீராவும் உள்ள விளையாடலாம். பட் அந்த ரூட் அவங்க இல்லை, நான் போன மேட்சே ஆக்சுவலாக டானவன் ஃபெரேரா தான் விளாடுவாங்கன்னு நினச்சேன். கருண் நாயர் விளாட விட மாட்டாங்கன்னு நினச்சேன் அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச். பட் அவங்க ஈஸியாக கேஎல் ராகுல் மேலே அனுப்பிட்டு கீழே டானவன் ஃபெரேரா அனுப்பி விட்டுருக்கலாம். பட் ஐ திங்க் அவங்க கருண் நாயருக்கு சான்ஸ் கொடுத்தாங்க. அவரும் நல்லா பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாரு. சரி, 7 மேட்ச் ஆச்சு. இந்த நட்ராஜன் ஒருத்தர் ஃபிட்னஸ் வருவாரு அப்படின்னு இருக்கீங்க. அதாவது இவ்வளோ மேட்சா வந்து ட்ரைனிங் ஜெர்சி போட்டிருந்தாரு. போன மேட்ச் தான் மேட்ச் ஜெர்சி போட்டு உட்காந்துருந்தாரு. அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். விளையாடுறதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்காருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஐ மீன் இப்போ இது வரைக்கும் மேட்ச் ஜெர்சி போடல, ட்ரைனிங் ஜெர்சி. போன தடவை மேட்ச் ஜெர்சி போட்டு உட்காந்துருந்தாரு. அதான் ஒரே டிஃபரன்ஸ். முனாஃப் பாட்டிலோட உட்காந்து பேசிட்டு இருந்தாரு மேட்ச் அப்ப. பார்ப்போம். முடிவெட்டி இருந்தாரு, அதையும் சொல்லிருங்க. முடிவெட்டி இருந்தாரு போன மேட்ச். மறுவச்சிருந்தாரு, முடிவெட்டி இருந்தாரு, சீரியஸா முடிவெட்டி இருந்தாரு, சேவ் பண்ணியிருந்தாரு. சொல்லிருங்க அதையும் சேர்த்து. மேட்ச்க்கு ரெடி ஆயிட்டாருன்றீங்க? ஆமா, ரெடி ஆயிட்டே வர்றாரு அவரு. ஓகே, அதனால அது ஒண்ணு. அதுக்கப்புறம் ஸோ அவங்களும் வந்து இதான் அவங்களோட சேஞ்சஸ் இருக்கும். இப்போ ஃபேஃப் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போ தேல்கோ அன்சேஞ்ச் தானே? ஆமா, நடராஜன் வருவாரா மட்டும் தெரியலையே.
பட் அதை பத்தி அந்த எதுவும் போடல. மோஸ்ட்லி ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அன்லெஸ் கம்ப்ளீட்லி ஃபிட், மேபி ஜெயிச்ச அப்புறம் கூட 2 மேட்ச் கொடுக்கலாம். அந்த மாதிரி குவாலிஃபை ஆன அப்புறம் அவ்வளோ க்ளோஸா இருக்காங்கல்ல. இதுல உட்கார வைப்பாங்க, அந்த பிளேயிங் 15ல இறக்கி விட்டுட்டு இம்பாக்ட் சப் ஏரியால உட்கார வச்சு ஃபீல்டிங் பண்ண வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன். இல்ல இந்த டே மேட்ச் வேற மோஹித் சர்மா தான் நல்லா போடுவார். எதுக்கு இவங்க ரிஸ்க் எடுக்கணும் இல்ல அப்படின்னு விட்டுருவாங்க. ஸ்வாப் பண்ணாம பிளேயிங் 15ல மட்டும் வச்சுட்டு இம்பாக்ட் சப் லிஸ்ட்ல வச்சுட்டு ஃபீல்டிங் சப்ஸ்டியூட் பண்ணி விட்டு கொஞ்சம் மேட்ச் பிராக்டிஸ்க்காக இறக்கி விடுவாங்க. ஃபீல்டிங்லாம் அவர் ஒன்றும் பெருசா பண்ணி கிழிக்க வேணாம். அவங்க டீமுக்கு தான் அவங்க நினைப்பாங்க. கிரவுண்ட்ல ஒரு 1 நேரம் 4 மணி நேரம் 1.5 மணி நேரம் நிக்கணும்ல. இருந்தாலும் டே மேட்ச் அது எடுத்தோடனே பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, பார்ப்போம். ஓகே ஓகே. ஸோ மேட்சப்ஸ், கீ மேட்சப்ஸ் என்ன இந்த மேட்ச்சுக்கு? வேற யாரு? ஸ்டார்க்கு, சுதர்ஷன், பட்லர், கில். ஸோ ஸ்டார்க்கு. இவங்களோட வாக்கிங் விக்கெட் ஜேஎஃப்எம்க்கு யார் போலிங் யார் எடுக்கிறாங்க? யார் ஜேஎஃப்எம் எடுக்கிறாங்க? பட் ஆனா இந்த டே மேட்ச்ன்றதுனால மேபி நல்ல சான்ஸ் இருக்கு. ரொம்ப ஸ்விங் இருக்காது. பட் ஆனா அவர் ஸ்விங்ல எல்லாம் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. அவரு மரத்துக்கு பின்னாடி அதே இடத்துல ஞாபகம் இருக்கா? மரத்துக்கு பின்னாடி மஞ்சள் கோட்டு போட்டு ஒருத்தன் அப்படியே கையை பசஞ்சிட்டு நிக்கிற மாதிரி ஒரு மீம் இருக்கும் தெரியுமா? அந்த மீம் தான் வந்து நியூ பால் பவுலர்ஸ் ஃபார் ஜேஎஃப்எம் பவுலிங்க்கு. அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். பாருங்க, நான் காட்டு போறாரு அவரு. இதுதான் நம்ம ஒரு தடவை சொல்லிட்டு இருக்கோம். பட் என்னன்னா தூரமா அடிச்சு அவுட் ஆகிறதுக்கும் இல்ல வெற்றி. ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் தூரமா ஏதோ பவுண்டரி இல்ல. இந்த இதெல்லாம் வந்து எல்லாம் மிட் ஆஃப் நோலுக் ஷாட். போன மேட்ச் எல்லாம் நோலுக்கு நேரா பார்த்தே அடிக்க முடியல. நோலுக் ஷாட் வேறையா? விடுங்க அவன் சின்ன பையன். ஓகே, வேற என்ன மேட்சப்ஸ் மட்டும்? இதுதான் டே மேட்சஸ்னா கோ ஃபார் த ஸ்பின்னர்ஸ். அதே அகைன் குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் எப்படி அவங்களுக்கு போடுறாங்க. பட் நியூ பால் விக்கெட் எடுத்தா அவங்க மிடில் ஆர்டர் இது பண்ணுறது எப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த சைடு சாய் கிஷோர், ரஷீத் கான் எப்படி போகிறாங்கன்னு பார்ப்போம். ஏன்னா நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் வேறு இருக்காங்க. ஸோ டெல்லி இல்லை. ஸோ எக்ஸப்ட் அபிஷேக் பொருளன், அக்ஷர் வந்து நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதுவும் எப்படி ஸ்பின் எப்படி விளாட்றாங்கன்னு பார்க்கணும் மிடில் ஓவர்ஸ். அதுதான் மோர் ஆஃப் இது. ரஷீத் கான் போன மேட்ச் நல்லாவே போட்டார். ஸோ probably he'll get into form this match. சாய் கிஷோர் சொல்ல தேவையில்லை, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். we'll see. ஓகே சரி, அப்போ ஃபேண்டசி எடுங்க. யாரு எடுக்கிறோமோ எடுக்க ஆரம்பிங்க. 4 பேர் எடுப்போம். ஃபர்ஸ்ட் 2 பேர் சொல்லலாமா 3 பேர் சொல்லலாமா? சொல்லுவோம், ஆசைக்கு சொல்லு. அக்ஷர் பட்டேல், ரஷீத் கான். ஓகே, நான் வந்து சாய் கிஷோர், விப்ராஜ் நிகாம். சாய் கிஷோர், விப்ராஜ் நிகாம். வெரி குட். விப்ராஜ் நிகாம் இஸ் இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ். ஏன்னா கடைசி 2 மேட்சா கொஞ்சம் ஆஃப் கலர் மாதிரி தெரியுது. பட் ஐம் ஷூர் he should be able to bounce back. பார்ப்போம். நான் வந்து குல்தீப் யாதவ், அவர் ஒரு விக்கெட் டேக்கிங் பவுலர், நல்ல ஃபார்மில் இருக்காரு. போன மேட்ச் ஷோல்டரை பிடிச்சிட்டு போனார், ஆனால் சிரிச்சிட்டே போனார். 4 விட்டுட்டோம், அப்படியே எஸ்கேப் ஆகி போனார். பட் ஐ திங்க் ஹீ ஷுட் பி அமாங் விக்கெட்ஸு. அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் ஆல்சோ சீம்ஸ் டு பி இன் குட் ஃபார்ம். ஒரு என்ட்ரி பாயிண்ட் எப்போயோ ஐ திங்க் ஒரு டீசன்ட் ஸ்கோர் எல்லா மேட்சும் அடிக்கிறார். ஸோ கோ கேஎல் ராகுல். மட்டும் அடுத்த ரவுண்ட் எடு. சுப்மன் கில், சாய் சுதர்ஷன். ஈஸி. கருண் நாயர், மிச்சல் ஸ்டார்க். ஓகே, கருண் நாயர், மிச்சல் ஸ்டார்க். இன்னும் 2 பேர். பிரசீத் கிருஷ்ணா குவைட்டாக 10 விக்கெட் எடுத்துட்டாரு. அவரையும் விட முடியாது. சிராஜும் அதே மாதிரி தான், அடிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் விக்கெட்டை அள்ளி போட்டே இருக்காரு. அவரும் 10-11 நினைக்கிறேன். ஸோ இந்த 2 இதையுமே விட முடியாது, இந்த பேரையும் விட முடியாது. ஸோ ஐ வில் பிக் போத் பிரசீத் அண்ட் சிராஜ். 12 பேர் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் முக்கியமாக விட்டது வந்து பட்லர் விட்டுருக்கோம். மற்றபடி பெருசா யாரும் இல்லை. பட்லர், மேபி சாய் கிஷோர் தான். மற்றபடி ஒன்றும் பெருசா யாரையும் விட்ட மாதிரி இல்லை. அபிஷேக் போரல் கூட எடுக்கலாம், அவரும் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. நீ எடுத்துட்டியா? இல்லை பட் மேக்ஸிமம் என்ன ஒரு 30 அடிப்பாரு. அதுவும் போன தடவை ரொம்ப கேவலமா 7 பால்ல 25 ரன் அடிச்சுட்டு அடுத்து 30 பால்ல 25 ரன் அடிச்சாரு, 24 ரன் அடிச்சாரு. ஆனா ஒண்ணு வந்து போன மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்தது வந்து அவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ். பட் பேட்டிங் கொஞ்சம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதான் ராஜஸ்தான். சோ அதாவது அந்த கடைசி பால் தீக்ஷனா கேட்ச பிடிச்சிருந்தாருன்னா அந்த ஒரு ரன் கிடையாது, கைக்கு வர கேட்ச விட்டாரு. அவளை சப்போர்ட் பண்ணிட்டாங்க இந்திய தொலைக்காட்சிகள். முதல் முறையாக இந்தியாவிலேயே, நம்ம வேர்ல்டுலயே சூப்பர் ஓவருக்காக ஒரு சப்போர்ட் ஒருத்தர் ஃபீல்டிங்காக பண்ணாங்கன்னா அது தீக்ஷனாவை தான். ஓகே சரி, யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க.
நான் வந்து ஹோம் கிரவுண்ட் ஜிடி குஜராத் ஜிடி டைட்டன்ஸ். மட்டும் சொல்லு யார் ஜெயிப்பாங்க. அதுக்கோ டெல்லி. டெல்லி ஜெயிச்சு முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்குது. ஸோ நானும் வந்து டிசி ஜெயிப்பாங்கன்னு எனக்கும் தோணுது. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. 2 பேர் டிசி சொல்லியிருக்கோம், ஒருத்தர் ஜிடி ஃபேண்டசியும் சொல்லிட்டோம். அப்படியே அடுத்த மேட்ச் போலாமா? ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அட் ஜெய்ப்பூர். ஓகே, அப்போ ஜெய்ப்பூர் நீங்களே சொல்லிட்டீங்க. நைட் மேட்ச்சு மட்டும் இந்த மேட்ச்சுக்கு என்ன காம்பினேஷன்ஸ்லாம் இருக்கும்? அதான் சஞ்சு சாம்சன் ஒரு ஃபிட்டாக இருக்காரு. ஐ திங்க் சைட் ஸ்ட்ரெயினாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் 2-3 மேட்ச் ஃபிட்டாக இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பட் அவர் இன்னும் ஆல் ரைட் அப்படின்னாரு. அதுதான் பட் அவரே ஆனால் ஆல்ரைட்னு சொன்னாரேடா. பட் சைட் ஸ்ட்ரெயின் சொல்லி வெற்றி. சைட் ஸ்ட்ரெயின் பேசிக்கா என்ன ஒரு மசில் டேர் தானே. ஸோ அது உடனே ஹீல் ஆமான்னு தெரியாது. மேபி மைல்டா அப்போதைக்கு நல்லா தான் இருக்கும். அப்போதைக்கு ஒன்றும் இல்லாமல் மூவ்மெண்ட் அது இல்லாமல் இருந்தால் சைட் நல்லா தான் ஸ்ட்ரெயின்னு இருக்கும். நீங்களாம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து ஒரு இப்போ கட் ஷாட் அடிக்கும்போது இதாயிருச்சு, அது கிராம்பா கூட இருக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு ஃப்ரீ ஹிட் வந்துச்சு, அதில் திருப்பி அடிக்க ட்ரை பண்ணாரு, முடியலன்னு போயிட்டாரு. அதுக்கப்புறம் வி டோன்ட் நோ எனிதிங் இட் அஃபிஷியலி. அப்படிதான் அப்போ ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். ஸ்பெகுலேட் தான் பண்ண முடியும். ஸ்பெகுலேஷன் தான். உண்மை சைட் ஸ்ட்ரெயின் இருந்தா வர மாட்டாரு. வெறும் ஒரு மசில் புல்லா இருந்தா செட்டில் ஆயிருக்கும். He might continue. வேற ஏதாவது machine. பட் அவர் இல்லைன்னா யார் வருவா? அதான் உண்மையான சுட்டி குழந்தை, சின்ன பையன், சுட்டி பையன் சூரியவன்ஷியானா இல்லை குணல் சிங் சூரியவம்சி. ரசூல்? தெரியல. அதான் சூரியவம்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அதான் ஐ திங்க் தே வில் கோ வித் சூரியவன்ஷி தான் நினைக்கிறேன். அவர் இல்லைன்னா வெற்றி அதான் எடுத்தாச்சு, கொடுத்து பார்த்துரும் அப்படின்னு. சுட்டி குழந்தை, செல்ல குழந்தை, சைல்டு லேபர்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அவர் தண்ணி கொண்டு வரதே சைல்டு லேபர்னு போட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஐ திங்க் தேஷ்பாண்டே பதில் ஃபரூக்கி வந்துட்டு தீக்ஷானாக்கு பதில் கார்த்திகேயா கூட வரலாம் உள்ள. அவ்வளோ சேஞ்ச் பண்ணுவாங்களா? பட் ஐ மீன் தேஷ்பாண்டே ஒரு நம்பி பவுலிங்கும் கொடுக்க மாட்டாங்க. அவர் கொடுத்தாலும் ரொம்ப அதிகமாக தான் அடிக்கிறாரு. போன தடவை ஏதோ ஒரு லக்கில் 3வது ஓவர் தப்பிச்சிட்டாரு, 2 விக்கெட் போனோம்னு வந்து போட்டு. ஸோ தீக்ஷானாவும் தீக்ஷானா பவுலிங் டீசெண்டாக போட்டாலும் ஐ மீன் அந்த ஒரு கேட்ச்லாம் வந்து கொடுமை பண்ணிட்டாங்களா? அதான் அதுக்கு அது தே வில் திங்க் அபவுட் இட் கண்டிப்பாக. இல்லை மத்வால் கூட வச்சுட்டு அப்படியே கூட கண்டினியூ வித் தீக்ஷனா கூட பண்ணலாம். பட் அப்படி வெற்றி நீ என்ன நினைக்கிற டீம் சேஞ்சஸ்? தொட்டா வந்து சாம்சனுக்காக சேஞ்ச் பண்ணும். இன்னொன்று வந்து ரொம்ப சேஞ்ச் உழப்பா கூடாதுன்னு பார்ப்பாங்க. தீக்ஷனா வந்து ஒரு ப்ரீமியர் பவுலர். ஒரு மேட்ச் சரி கேட்ச் விட்டான்றக்காக விடுங்க. பட் மாத்தினா தேஷ்பாண்டேக்கு பதிலாக மாற்றலாம், அவ்வளோதான். நம்மளும் ஆனால் நிறைய தடவை சொன்னோம் இதை. பட் அவங்க இதை ரொம்ப பேக் பண்ணுறாங்க தேஷ்பாண்டேவை. பட் என்னன்னா தேஷ்பாண்டே பதில் மத்வால் எடுத்து வந்தா நியூ பால் வந்து ஐ திங்க் தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் சந்தீப் சர்மா. நியூ பால்லே முடிக்க வேணான்னு பார்க்குறாங்க, 2 ஓவருக்கு மேலே போட வேணான்னு பார்க்குறாங்க. அதான் நினைக்கிறேன். பட் ஆனால் போன தடவை தேஷ்பாண்டே நியூ பால்ல 20 ரன் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவரில். பட் இப்போ அதுதான், அது மட்டும் தான் சேஞ்ச் இருக்கும் மோஸ்ட்லி. எல்எஸ்ஜியில் அதான் அந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஆகாஷ்தீப் மயங்க் யாதவ், அது ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். அது லைக்லி தான். ஏன்னா அவங்க அதான் நான் நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்படியே அவருக்கு ஒரு ஓவர் மட்டும் கொடுத்துட்டு பவர் பிளேல வேற யாரெல்லாம் போட முடியும்னு பார்த்துட்டாங்க அவங்க போன தடவை. அவேஷ் கான் டெஃபினெட்லி பவர் பிளேயில் ஹில் கம் டு பிக்சர் 1 or 2 overs. திக்வேஷுமே வந்து as bowled அட்லீஸ்ட் 1 over இந்த பவர் பிளே இன் ஆல் த கேம்ஸ் ஆல்மோஸ்ட். அதனால அவங்க அதை கவர் பண்ணிடுவாங்க பவர் பிளேல. ஷார்துல் தாக்கூர் 2 over போட்டுருவாரு. மயங்க் யாதவ் ஒரு என்ஃபோர்சர் மாதிரி மிடில்லையும் மேபி அட் த எண்ட் தே கேன் 6th over போன தடவை அப்படிதான் 6th over தான் வந்தாருன்னு நினைக்கிறேன். 6th over ஒரு ஓவர் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிடில் ஓவர் போட்டு மேபி டெத்தில் ஒன்று கொடுக்கலாம். ஸோ அதனால அந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் ஒன் சேஞ்ச். இது தவிர எல்எஸ்ஜியில் வேறு ஏதாவது சேஞ்ச் இருக்குமா வெற்றி? எல்எஸ்ஜியில் வேறு சேஞ்ச் இருக்காது. மயங்க தான் அவங்க என்ட்ரி கொடுக்க வேண்டியது தான். என்ன அவங்க எம்ஜிலிருந்து ரிட்டர்ன் வந்த பவுலர்ஸ் இது வரைக்கும் யாரும் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணதில்லை. இவர் ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அவங்க எதிர்பார்க்குற இம்பேக்ட் கிடைக்குமான்னு தெரியல. அவர் இந்த 150 போட்டுட்டு இருக்காரா இல்லை? ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் இந்தியாவுக்கு ஆடினப்ப அவர் எந்த பாலும் 150 போடல. 140 145 தான் போட்டுட்டு இருந்தாரு. திருப்பி அதுக்கப்புறம் இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ திருப்பி வந்தோடனே அவர் எந்த அளவுக்கு போடுவாருன்னு தெரியல. தே கிவ் த சேம் இம்பாக்ட் எக்ஸ்பெக்டட். அப்படி இல்லாட்டியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து தே ஃபிகர் அவுட் அ வே டு மேக் எல்எஸ்ஜி வின். அவங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து ஜெய்ப்பூர்ல வந்து 5 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிச்சாங்க. என்ன இந்த தடவை முதல் மேட்சே தோத்துட்டாங்க. பட் தே ஆர் அ ஸ்ட்ராங் டீம். என்ன லாஸ்ட் டைம் எடுத்து ஸ்கோர் கார்டு பார்த்தா எல்லா தடையும் செஹால் 2 விக்கெட் 2 விக்கெட் 2 விக்கெட் 3 விக்கெட் இருக்காரு.
அவங்களுக்கு இப்ப இந்த மிடில் ஓவர்ஸ்ல இப்ப விக்கெட் எடுக்கிறதுக்கு ஹசரங்கா மட்டும்தான் இருக்காரு. அந்த சைட் கண்ட்ரோல் பண்றோம். அதான். ஆன் பேப்பர் அவங்க நல்ல டீம் தான். பட் அவங்க லாஸ்ட் மேட்ச்ல அவங்க ஒரு இந்த கடைசியில ஒரு உழப்பு இருக்கே அந்த பவர் சூப்பர் ஓவர்ல இந்த பேட்டிங் இறக்குனது சம்மந்தம் இல்லாம ஸோ டிசிஷன்ஸ் ஒரு டிராவிட் இருக்கிற இன்னும் நிறைய பேர் நிதிஷ் ராணா அப்படின்னு அவங்க ரீசன்ஸ். ஓகே. நான் இதை போன தடவையும் சொன்ன வெற்றி, ராஜஸ்தான் வந்து ஐ திங்க் இது அவங்களோட இன்டர்னல் இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நான் டிராவிடா சாம்சனா பராகான்லாம் ஐ டோன்ட் வாண்ட் டு பின் பாயிண்ட் அண்ட் இது, பட் தென் இன்டர்னலி தே ஆர் நாட் வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் எல்லாருமே அந்த சேம் புக் கிடையாது ஆஸ் அ டீம் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. சில மேனேஜ்மெண்ட்லாம் அது பார்த்தாலே தெரியும். இந்த மும்பையிலலாம் இந்த வருஷம் இருக்கலாம், பட் போன வருஷம்லாம் ரொம்ப அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு. இந்த வருஷம் ராஜஸ்தானுக்கு அந்த மாதிரி ரொம்ப அப்பட்டமாக தெரியுது நம்ம டிவியில் பார்க்கும்போதே. பராக்லாம் வந்து எல்லா மேட்சும் அவர் பேரை கட்டிட்டு உள்ள வர்றாரு. எல்லாரும் ஆப்போசிட் கேப்டனே சொல்றாரு ஜெய்ஸ்வால் வந்துருக்கலான்னு. நான் நினைச்சேன் ராணா வருவாருன்னு. அந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் பேரை கட்டிட்டு உள்ள வர்றாரு பராக். போன மேட்சுமே வந்து முன்னாடி மேட்ச் ராணா அவ்வளோ நல்லா விளையாண்டாரு, திருப்பி பராக் வர்றாரு முன்னாடி. ரைட் லெஃப்ட்னு என்ன வேணாலும் சொல்லலாம், அது நம்மளுடைய வசதிக்கு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு இந்த மாதிரிலாம் என்ன வேணாலும் பேசி பேக் பண்ணிக்கலாம். பட் தென் ஐ திங்க் தேர் இஸ் மோர் தென் வாட் மீட்ஸ் தி ஐ. இருக்கலாம். ஏன்னா இது அப்ப இது அப்ப கேப்டன் கன்சல்ட் பண்ணாம அவங்களே டிசிஷன் எடுக்கிறது வந்து ஒரு இதுதான். ஐ மீன் நம்ம அட்லீஸ்ட் பார்க்கும் போது தெரியுது யார் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னு. அந்த ஒரு காரணத்துக்கு நான் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கும்னு சொல்றேன். சாரி, எல்எஸ்ஜி ஜெயிக்கும்னு சொல்றீங்களா? சரி, ஓகே. ஸோ வெற்றி வந்து எல்எஸ்ஜி. நான் வந்து ஆர்ஆர் என்னதான் இந்த பஞ்சாயத்துலாம் இருந்தாலும் ஆர்ஆர் ஒரு மேட்ச் ஜெயிக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறேன். மட்டு நானும் ஆர்ஆர் தான். வெட்டரா சாம்சன் இல்லைன்னா ரொம்ப பேட்டிங் தின்னா இருக்கும். எல்எஸ்ஜி. ஓகே, 2 எல்எஸ்ஜி ஒரு இவர் இல்லாம லாக்குல் இல்லாம யாரும் பூரானை பத்தி பேசவே இல்லை பாருங்க. இல்ல அது வரும் அடுத்து. ஜெயிக்கிறத வெற்றி சொன்னனால நான் அதை முடிச்சிட்டேன். ஸோ இதுல மேட்ச் அப்ஸ் யாரு? பூரான் அடியை போட்டு விட்டாருன்னா பூரான் யார் தான் அவுட் ஆகுறது? பூரானா யாரும் அவுட் ஆகுதுன்னா மேபி ஆர்ச்சர் தான் அடியை போட்டு விட்டாங்க போனதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. மேபி தீக்ஷானா கிட்ட மட்டும் கொஞ்சம் ரெக்கார்ட் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது கன்ஃபார்மா தெரியல, பாப்போம். ஆர்ச்சரை யார் அவுட் ஆக்குவாங்க வெற்றி, நீ என்ன நினைக்கிற? ஜெய்ஸ்வால் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்காரு, சோ ஹி கேன் கவுண்டர் ஆர்ச்சர். ஜெய்ஸ்வால் லாடுல போடுவார். ஆர்ச்சர் ஜெய்ஸ்வால் ஒரே டீம் வெற்றி. சாரி, ஜெய்ஸ்வால் வந்து லாட ஃபேஸ் பண்ணுவாரு. லார்ட் ஆஃப்டர் கெட்டிங் ஹேமர்ட் பை சிஎஸ்கே லார்ட் திரும்ப வராரு. ஆமா, ஹேமர்ட் பை ஆர்ஆரா இல்லையான்னு நமக்கு தெரியும் இனிமே தான். லார்ட் வந்து சிஎஸ்கேக்கு வந்து விட்டு கொடுத்துட்டாரு. அது அதனால அது கணக்கு. பட் லார்ட் டாப் ஆர்டர் பிளஸ் மாயங்க் யாதவ் ரிட்டர்ன் தானே. ஸோ மாயங்க் யாதவும் ஆர்ஆரோட டாப் ஆர்டர். பட் என்னன்னா ஆர்ஆர் பேட்டிங் பவுலிங் ஃபாஸ்ட் பவுலிங் ஆர்ச்சர் வந்து மாக்ரம் மிச்சல் மார்ஷ் தே ஆர் ஆல் குவைட் குட் பிளேயர்ஸ் ஆஃப் தி ஃபாஸ்ட் பவுலிங் தான். ஸோ ஐ திங்க் தே வில் ஹேண்டில் ப்ராப்ளி பெட்டர். அதுக்கப்புறம் பூரான் வந்து கொஞ்சம் மேபி தட்டி விட்டு அந்த சைடு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஒன்னு மட்டும் பூரான் தீக்ஷானா மேட்ச் அப்ஸ்ல வந்து T20ல வந்து இது வரைக்கும் தீக்ஷானா வந்து பூரான் அவுட் பண்ணது கிடையாது. 2024ல 181 ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சிருக்காரு. அதிகமா ராகுல் போட்டு எடுப்பாரா இல்ல அடியே போட்டு விட்டுருவாரா? ஒரு 5-6 அசரங்க ஓவர்ல. அசரங்கா எல்லாம் கொஞ்சம் அட்டியை தான் போட்டு விடுவாங்க. விக்கெட் கிடைக்கலாம், பட் ஆனா அட்டியை தான் போட்டு விடுவாரு பூரான்லாம். அடியை போட்டுட்டாருன்னா திருப்பி ஸ்பெஷல் ரீசனுக்காக ஊருக்கு போயிட்டு வந்துருவாரு. சரி, ஓகே. இப்ப என்ன ஆகுதுன்னு பாப்போம். இன்னும் அடி வாங்கியிருக்காரு அதிகமா. யாரு? அசரங்கா இன்னும் அடி வாங்கியிருக்காரா? ஆமா, பூரானுக்கு அகேன்ஸ்டா. ஓகே, அப்ப யாரு தான் பூரான் அவுட் ஆகுறாங்க அப்படின்னு பாப்போம். நம்ம லாடுன்னு சொன்னா அப்படி முடியாது, ஏன்னா லாடு அதே டீம்ல தான் இருக்காரு. லாடு வந்து ரன் அவுட் தான் ஆக்கி விடணும். ஸோ அதனால அதுவும் பண்ண முடியாது. ஸோ பாப்போம் என்ன ஆகுதுன்னு. வேற யாரு ஃபேண்டசி பிக்ஸ் சொல்லுங்க, அதை முடிச்சிடலாம். I'll go Archer, Puran. நான் வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் ராணா, நிதிஷ் ராணா. ஜெய்ஸ்வால் அண்ட் நிதிஷ் ராணா. ஓகே, நான் வந்து திக்வேஷ் சிங் அண்ட் ரியான் பராக். அடம் முடிக்கிற ரியான் பராக். அடுத்து சொல்றா. I'll go Mitchell Marsh and ஜெய்ஸ்வால். அப்படி ஜெய்ஸ்வால் எடுத்துட்டான் அவன் வெற்றி.
Oh, okay. I'll go Mitchell Marsh and Hasranga. ஓகே, வெற்றி. நான் மாக்ரமும் ரிட்டர்ன் ஆகிற மாயங்காதவே எடுக்கிறேன். ஓகே. நான் வந்து இந்த லார்டை யாருமே நீங்கள் எடுக்கல. அப்படிலாம் லார்டை டிஸ்கார்ட் பண்ணிட்டீங்க திருப்பி ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி. நான் திரும்பி லார்டை எடுக்கிறேன். பவுலர் ஸோ அதனால் லார்டை எடுத்துடுறேன். 11 பேர் ஆயிடுது. பந்து நம்ம போன மேட்ச் 60 அடிச்சாரு. அதனால பந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். பந்து விட முடியாது ஃபேண்டசிக்கு. நாங்கள் வந்து சாம்சன் வந்து இன்ஜூர்டுன்னு இது பண்ணுறோம். அது ஒன்று. அது ஒரு இது. சாம்சன், பந்து, மார்க்ரம் எடுத்தாச்சு. ஸோ இது ரெண்டும் தான் மேஜர் மிஸ்ஸுன்னு நான் நினைக்கிறேன். வேற யாரும் விட்டுருக்கோமா? ஏன் ஹெட்மேர்லாம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு எடுக்கக்கூடாது. வேற யாராவது துருஜுரலும் அப்படி ஒன்றும் இது பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபேண்டசி பிக்ஸு. 2 பேர் வந்து எல்எஸ்ஜி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் நான் மட்டும் ஆர்ஆர்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் உங்களுடைய க்ளோசிங் கமெண்ட் சொல்லிட்டீங்கன்னா we can sign off. அதான் இது வந்து ஆர்ஆர் இந்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் முடிஞ்ச மாதிரி தான். ஸோ கீழே அந்த லெவல் நம்ம சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் அந்த அவங்களோட வந்துருவாங்க. அவங்கலாம் வந்து அதான் பெட்டியை எடுத்து லாபிக்கு எடுத்துட்டு போகிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அடுத்த வருஷத்துக்கு பிளேயர் சைன் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல இருக்கிறாங்க. இவங்க வந்து இப்பதான் பெட்டி எடுத்து வச்சு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்களா? ஆமா. ஓ மை காட், வாட் a நிலைமை. சொல்லு. அது கொஞ்சம் எல்எஸ்சி நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அவங்க வந்து மேல போயிடுவாங்க ஜெயிச்சாங்கன்னா. ஸோ அதான் இது இட்ஸ் அ வெரி மஸ்ட் வின் ஃபார் தெம். அண்ட் சாம்சன்னும் இன்ஜுரி ஆயிருந்துச்சுன்னா இந்த மேட்ச் தோத்து முடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தே கேன் ஸ்டார்ட் க்ரூமிங் த நெக்ஸ்ட் யங்ஸ்டர்ஸ். சாம்சங் சீசன் ஸ்டார்ட்லயே சொன்னாரு அவர் வந்து சூரியவன்ஷிக்கு எப்பயாவது சான்ஸ் கொடுப்பேன்னு. அதுக்காக தான் அவங்க முக்கியமாக ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு இது மட்டும் சொல்றேன். ஜஸ்ட் as we speak, ஒரு டாக் தட் அகில் ஹுசேன் மே பி கம்மிங் டு ராஜஸ்தான் ராயல்ஸ். யாரை ரீப்ளேஸ் பண்றாரு, யாருக்கு இன்ஜுரின்னு எனக்கு கரெக்டா இன்னும் தெரியல. வி டோன்ட் நோ. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனையும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. அகில் ஹுசேன் மாதிரி ஒருத்தர். வில் நோ ஒன்லி as time goes on. So we'll see what happens. அகில் ஹுசேன் வந்தா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். அவர் ஓப்பனிங் பவர் பிளேல போடுவாரு. பவர் பிளேல போடுவாரு. ஸோ இம்பாக்ட் பட் எந்த அளவுக்கு அவங்க யார் வேணா வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். 6 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ நாட் நெசசரிலி ஃபாரின் பிளேயர் தான் ரீப்ளேஸ் பண்ணணுங்கிறோம் இல்லை அவங்க. தேஷ்பாண்டே தெரியல. சரி, இன்ஜுரியானதா ரீப்ளேஸ் பண்ண முடியும். சும்மா நம்ம என்ன மும்பை இந்தியன்ஸா கை உடைச்ச மாதிரி மும்பை இந்தியன்ஸ்ல தான் டைமல் மில்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இன்ஜுரினாங்க. அவரு போய் நான் அடுத்தது நாளே வேற மேட்ச் வேற விளையாடினாரு. ஸோ எனிவே டபுள் ஹெட்டர் சாட்டர்டே குஜராத் அண்ட் டேபிள் டாப்பர்ஸும் someone in the middle of the table are trying to find a way out. Interesting இருக்கும். We'll be back with the review of that. Signing off your RK squad.